ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பச்சைப்பயிறு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த பச்சைப்பயிரை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இந்த வாசனை நல்லா வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து அதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்து காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம பச்சைப்பயிர் வறுத்தோம்னா அதை கழுவி சேர்த்துக்கலாம். அது வேகிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு 3-4 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா வேக விடுங்க. ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டுட்டு திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் 2 பீஸ் மாங்காய் சேர்த்துக்கோங்க. மாங்காய் சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் குக்கரில் சேர்த்தா குழஞ்சிடுங்கிறதுனால நான் இப்போ ஓப்பன் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தழை தூவினா நம்ம பச்சைப்பயிறு குழம்பு